ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் வந்தேன். அப்பொழுது கோயிலை பார்த்துவிட்டு போய்விட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு இந்த சிற்பங்கள் மீது, கோயிலின் சிற்பங்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்தது. இப்படி ஒரு கலைநயம் உள்ள கோயில்களை இந்த மன்னர்கள், அரசர்கள் காலத்தில் கட்டியுள்ளார்கள். என்ன கலைநயம்! சிற்பத்திலே கல்லை எடுத்து அதிலே உருவத்தை செதுக்கி வைத்துள்ளார்கள் என்றால் அதனுடைய கலைநயம் மிக சிறப்பானது, ஈடு இணையற்றது. நேற்று இரவு நாங்கள் குடும்பத்தோடு சென்றோம். உள்ளே சில இடங்களில் மட்டுமே வீடியோ எடுக்க முடிந்தது. ஆனால் பொதுவாக வீடியோ உள்ளே எடுப்பதற்கு அனுமதி இல்லை. உள்ளே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் சில இடங்களில் எடுக்க முடிந்தது, மற்ற இடங்களில் எடுக்க முடியவில்லை. ஆனால் அங்கே அந்த கோயிலானது மிக பிரம்மாண்டமான கோயில். எனக்கு தெரிந்தவரை இந்த அளவிற்கு கருப்பு கல்லால், கிரானைட் என்று சொல்லக்கூடிய கல்லால் கட்டப்பட்ட கோயில்தான் அது. மிக மிக பெரிய தூண்கள், ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள். ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் வீடியோ எடுக்க அனுமதி கிடைத்தது. அதனால் வீடியோ எடுத்தேன். அது இந்த தெற்கு முகமாக செல்லக்கூடிய இடத்தில் சில வீடியோக்கள் செய்ய முடிந்தது. ஆனால் பல தூண்களில் அவ்வளவு மிக மிக பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள். ராஜேந்திர சோழன், ராஜராஜேந்திரன் அவன் கட்டிய கோயில்தான் இந்த கோயில். 1000 வருடங்கள் பழமையானது. ராஜராஜனின் மகன்தான் ராஜேந்திர சோழன். அவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கிறான் என்றால் அது எல்லோருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். நாம் பார்ப்பது சொர்ணமுகி ஆறு. இதுதான் சொர்ணமுகி ஆறு. இதனுடைய ஆற்றங்கரையில்தான் இந்த காளகஸ்தி மலையே அமைந்துள்ளது. பல சன்னதிகள் இருக்கிறது. நடராஜர் சிலையும் ஒன்று வைத்துள்ளார்கள். அங்கே இந்த ஆருத்ரா அந்த இதையும் வைத்துள்ளார்கள். அந்த கலைநயத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ வியக்கத்தக்க வகையில் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருந்துள்ளது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் சுமார் ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் இந்த கோயிலை நிர்மாணிப்பதற்காக எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான, மிக மிக பிரம்மாண்டமான கோயில்தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்
அவன் கட்டிய காலத்தில் இது தென்னாடாக இருந்துள்ளது. இப்பொழுதுதான் தமிழ்நாடு இது காளகஸ்தி. 1000 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, வியட்நாம், கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் அவன் கோயிலை கட்டியுள்ளான், சிற்பங்களை செதுக்கியுள்ளான். சொல்லப்போனால் எனக்கு தெரிந்தவரை எத்தனையோ கோயிலுக்கு சென்று வந்துள்ளேன். ஆனால் இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒப்பான சமமான ஒரு கோயில் இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை என்றே தான் நான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக, மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியது தான். எனவே தான் அதை பற்றி ஒரு வீடியோ செய்ய வேண்டும், மக்களுக்கு அதை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். கோயில் என்பது ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும், ஆனால் வழிபாடு இடம் என்பது ஒரு சிறிய இடம்தான். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்களும் மண்டபங்களும் சிற்பங்களும் சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளோ அருமையாக அமைந்துள்ளது. அனுமதி கிடைத்தால் அதை உலகத்திற்கே தெரியப்படுத்த முடியும். அதை நான் விரும்புகிறேன். அந்த அளவிற்கு மிக மிக அருமையாக சாதாரண மனிதர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் கற்களை உடைத்து, பாறைகளை உடைத்து அதிலிருந்து சிறு சிறு துண்டாக எடுத்து அதில் உருவங்களை பதித்துள்ளார்கள். மிக மிக அருமையான வேலைப்பாடுகள். அது ஒரு முறையாவது அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் உங்கள் பக்தியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அந்த சிற்பங்களை நீங்கள் பார்த்தால் அதனுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு நன்கு புரியும். நான் எத்தனையோ முறை எத்தனையோ கோயிலுக்கு சென்று வந்தாலும் இந்த அளவிற்கு மிக மிக அற்புதமான அருமையான வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில் இது என்றே நான் சொல்ல முடியும். என்னால் அதை உறுதியாக எல்லோருக்கும் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அற்புதமான கோயிலை ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளான். என்ன அருமை! இதையெல்லாம் மலையை சார்ந்த இடங்கள்தான். காளகஸ்தியே ஒரு மலை தான். இங்கே வரும் வழி எல்லாமே சென்னையிலிருந்து தடா தாண்டிவிட்டால் மலைகள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கற்களை எங்கிருந்து கொண்டு, எல்லாமே கருப்பான கல் தான், கிரானைட் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை உடைத்து அதிலிருந்து தான் இந்த கோயிலையே கட்டியிருக்கிறான். ஆதலினால் நண்பர்களே, நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். தவறாமல் இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்கள் பக்தியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு
இந்த கோயிலை சுற்றி 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 வாருங்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு அங்கே அந்த அளவிற்கு பக்தர்கள் வரவில்லை என்று தெரிய வந்தது. ஆனால் இன்று ஆயிரக்கணக்கானோர் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்காக என்று சொல்லப்படுவதால் ஆயிரக்கணக்கானோர் தினமும் பல மாநிலங்களில் இருந்து காளகஸ்திக்கு வருகின்றனர். நேற்று கூட ஒருவரை சந்தித்து அவரிடம் பேசினேன். அவர் திருவள்ளூர் மாவட்டம் என்று சொன்னார். அவருக்கு அந்த ராகு கேது பூஜை மீது நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு அது பற்றி இல்லை, தெரியவே இல்லை. ராகு கேது என்பது ஒரு கற்பனையான கிரகங்கள் தான். உண்மையிலேயே அப்படி ராகு அல்லது கேது என்று இருக்கிறதா என்றால் அது இல்லை. ராகு என்றால் பாம்புக்கு சொல்வார்கள். அதை வைத்து தான் ராகு காலம் என்பார்கள். கேது என்பது எனக்கு என்னவென்று புரியவில்லை. ஒரு கற்பனை ஆன கிரகங்கள் என்று தான் படித்து தெரிந்து கொண்டேன். எனவே நண்பர்களே, உங்களுடைய பக்தி எப்படி இருந்தாலும் அது உங்களுடையது. அதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த கோயிலை சென்று வருபவர்கள் நிச்சயமாக அவர்கள் பிரமிப்பார்கள், வியந்து போவார்கள். இந்த கலையை அவர்கள் உலகுக்கு தெரிய விரும்புவார்கள். வீடியோ எடுக்க அனுமதி கிடைத்தால் அல்லது வேறு யாராவது அதை பதிவிட்டிருந்தால் யூடியூபில் அதை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அதுபோல் எனது வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த சிற்பங்களுக்காகவே பல கோயில்களுக்கு நான் சென்று வருகிறேன். சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு சென்று வந்தேன். என்ன அற்புதமான சிற்பங்கள்! ஆனால் இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயிலையும் மன்னார்குடி கோயிலையும் ஒப்பிடும் பொழுது என் பார்வையில், என் கணிப்பில் அது சிறப்பானது காளகஸ்தீஸ்வரர் கோயில் என்பதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதை என்று நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். இந்த சாலை புதியதாக அமைத்துள்ளதாக தெரிகிறது. இதுக்கு முன்னாடி நான் இந்த வழியாக வந்ததில்லை. 2 பாலங்கள் இருக்கிறது. இது இன்னொரு பாலம். நான் அந்த பாலம் வழியாக நடந்து வந்தேன். இது இன்னொரு பாலம். அதை கடந்து செல்ல வேண்டும். இது நடைப்பயிற்சிக்காகத்தான் இன்று காளகஸ்தியில் இருந்து இந்த வழியாக போகிறேன். எப்பொழுதுமே காலையில் நடப்பது மிக மிக நல்லது. அதுவும் ஒரு 5:30 வாக்கில் குளிராகவே இருந்தது, குளிர்ச்சியாக இருந்தது. என்ன ஒரு 25 டிகிரி இருந்திருக்கும். அந்த அளவிற்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதனால்தான் இதை ஒரு வீடியோவாக எடுத்து எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை நான் பதிவு செய்கிறேன். இது பழைய பாலம். போக்குவரத்து இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் பேருந்துகள் அந்த வழியாகத்தான் செல்கின்றன. இது காலியாகத்தான் இருக்கிறது. பாருங்கள் இந்த காட்சியை. சுற்றி மலைகள், மேலே ஒரு மலை இருக்கிறது. அதில் துர்கா அம்மன் ஒரு ஆலயமும் இருக்கிறது. படிகள் இருக்கிறது, செங்குத்தான படிகள். நான் ஒரு முறை சென்று வந்துள்ளேன். அங்கே அந்த மலை மீது சென்று வந்தால் இந்த காளகஸ்தி முழுவதையுமே நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு மலை. நடைப்பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்.
எனவே நண்பர்களே, உங்கள் கவனத்தை ஈர்க்கும் என்று இந்த காணொளி அமையும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் இந்த காளகஸ்தி கோயிலுக்கு சென்று இந்த கோயிலை உங்கள் விருப்பப்படி பக்தி இருந்தால் இந்த காளகஸ்தீஸ்வரர் ஈஸ்வரன் தான், அவரை பார்த்துவிட்டு இந்த சிற்பங்களை நீங்கள் தவறாமல் பார்க்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை, வேண்டுகோள். இது ஒரு நீள் பதிவாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அதை முழுமையாக கேட்க வேண்டும். உங்களுக்கு கவனத்தை ஈர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் வியந்தால், போக வேண்டும் என்று விரும்பினால், சென்னைக்கு அருகாமையிலே ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயில். ஒரு காலத்தில் இது தென்னாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் இருந்தது. ஏனென்றால் பல அரசர்கள், குறிப்பாக ராஜேந்திர சோழன் இங்கே வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறான் என்றால் 1000 வருடங்களுக்கு முன்பு என்றால் என்ன மாதிரி இருந்திருக்கும்? இங்கே யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். எல்லாம் அந்த ஆதிவாசிகள் அல்லது கிராமக்காரர்கள் தான் இருந்திருப்பார்கள். எனவே நண்பர்களே, என்னுடைய விருப்பப்படி அதுதான் என்றால், நீங்கள் ஆமோதித்தால் நீங்கள் ஒரு முறையாவது இந்த காளகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். இது கோயில் கோபுரம் மட்டுமே, ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் பிரம்மாண்டமானது. ஒவ்வொரு தூணுமே சில இடத்தில் 20 அடி உயரமும் இருக்கும், மிக கனமாக இருக்கும். நமது கைகளால் கூட அதை அணைக்க முடியாது ஒரு தூணை, அந்த அளவிற்கு பிரம்மாண்டம் என்றால் அதுதான். எனவே நண்பர்களே, நீங்கள் காளகஸ்தி சென்று இந்த சிற்பங்களை காண வேண்டும் என்பதே எனது விருப்பம். அதுவே இந்த காலை பதிவாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்.